வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம வாழைப்பூ வடை செய்ய போறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். முதல்ல வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை சுத்தம் பண்ண இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற பூவை வெளியில் எடுக்கணும். இதில் ஒவ்வொரு குட்டி குட்டி பூக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான தண்டு மாதிரி, இது நரம்பு மாதிரி இருக்கும். அதையும் அதுக்கு மேல் புறத்தில் இருக்கிற இந்த மாதிரி தோலையும் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா பூலையும் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நீக்கிடணும். உள்ளுக்குள்ளே போக போக இது இன்னும் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். அதை கவனமாக பார்த்து நீக்கணும். இது மாதிரி எல்லா பூவையும் சுத்தம் பண்ணணும். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து இதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். 1 கப் அளவு கடலைப்பருப்பை 4 மணி நேரம் தண்ணீரை ஊற வச்சு எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். உப்பு, பொரிப்பதற்கு எண்ணெய், சீரகம், பெருஞ்சீரகம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர், பட்டை ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைப்பூவை நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பெருசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மிக்சியில் லேசாக ஒரு அரை அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசையணும். இந்த வாழைப்பூவோட நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி பிடிச்சோன்னா நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு நல்லா வரணும். ஒருவேளை அது வரலைன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் சீரகமும் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 2 சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும். இப்போ இது தயாராகிடுச்சு. கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை வடையாக தட்டி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, கையிலே எவ்வளோ ஈஸியாக தட்ட வருதுன்னு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வரலன்னா நீங்கள் வாழை இலையில் கூட இந்த மாதிரி செஞ்சு போடலாம். நம்ம மாவு சரியாக மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம வடை திரியாக வந்திருக்கும். ஆனால் இப்போ நம்மளோட வடை ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்குறோம். மிதமான தீயில் வச்சு வடையை பொரிச்சு எடுக்கணும். நல்லா லேசாக திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சுவையான வடைங்க. பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்மளோட கேம் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 3 இமேஜை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பேர் வரும். அது என்ன இன்க்ரீடியண்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களோட பதில்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நன்றி.